ஹாய் வணக்கம் மக்களே ரேப்பிடோவில் நம்ம இந்த 5 ஸ்டார் அது மட்டும் இல்லாமல் ரேட்டிங் சவாரி அடிக்கடி கிடைக்க ஒரு 3 டிப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட எப்பயுமே ரூடாக பிஹேவ் பண்ணாதீங்க. கரெக்டாக மரியாதையாக பேசி மரியாதையாக இருங்க. ஏன்னா அப்போ இருந்தால் தான் அவங்க ஒரு 5 ஸ்டார் போட்டுவிடுவாங்க, நல்ல அபிப்பிராயமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க. இது எக்ஸ்ட்ரா கேட்கும்போது அவங்கள ரேப்பிடோவில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார் அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சவாரி கம்மியாகும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான டைமுக்கு கரெக்டான இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்துடணும். அதேமாரி கஸ்டமர் வராங்களா இந்த டைமுக்குண்ணா, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்குன்னா கொஞ்சம் டைம் அதிகமானாலும் வெயிட் பண்ணி கூப்பிட்டுட்டு வாங்க. புரியுதுங்களா? அவங்களோட ரூடாக பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் பிஹேவ் பண்ணுறதை வச்சுக்காதீங்க. இப்படிலாம் இருந்தாலே போதும், அது நல்லா பாசிட்டிவாக வரும். அது மட்டும் நல்ல ஆர்டர் வரும். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுங்க. அதேமாரி ரூடாக பிஹேவ் பண்ணாருங்க. இதெல்லாம் நடந்தாலே போதும், நீங்கள் நல்லா வரும். அதேமாதிரி இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு இது பாயிண்ட்னா, நீங்கள் அடிக்கிற சவாரி முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணாமல் ஓட்டுங்க. எல்லா சவாரி எடுத்து ஓட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கங்க. புரியுதா? உங்களுக்கு ஓட்டணும்னு தோணுனா மட்டும் அந்த சவாரி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நான் சொல்கிறேன் மக்களே. அவ்வளோதான் மக்களே நம்மளோட டிப்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.